வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆல் ஸ்டேட் கார்ப்பரேஷன். இப்ப இவங்களுடைய கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது வேல்யூஷன்ல பிஇ 10.8 ஆகும். பிபி 2.5 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்டா இது growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. லிக்விடிட்டி பொசிஷன்ல கரண்ட் ரேஷியோ 0.4 தான் இருக்கு. ஸோ இப்போ 0.4 அப்படிங்கும்போது இது வந்து 1.5க்கு மேல இருக்கும்போது தான் நம்ம இது வந்து ஒரு அடிக்குவேட் லெவல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லிக்விடிட்டி பொசிஷன் சப்சிக்வெண்டா இம்ப்ரூவ் ஆகணும். சால்வன்சி பொசிஷன்ல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது டெப்ட் டு ஈக்விட்டி 0.39 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்ல சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. இது அவங்களுக்கு அட்வான்டேஜ். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ₹73.36, ஃபேர் பிரைஸ் 168, கரண்ட் பிரைஸ் 193. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.15 இருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். 4 குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தா போதும். இபிஎஸ் உடைய டிடிஎம் 17.20 இருக்கு. இதோடைய ஆவரேஜ் 4.30. இப்ப நம்மளுடைய இங்க இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த எஸ்டிமேஷன் தான் நமக்கு லீடு கொடுக்கும். இந்த எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய 4.5 காட்டிலும் கம்மியா இருக்கு. அதே மாதிரி Q4ஓட ரிசல்ட் இபிஎஸ் வந்து 7.16 காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்சிக்வெண்டா வரக்கூடிய குவார்ட்டர்ல இவங்க வந்து இதெல்லாம் பீட் பண்ணி கொண்டு போற மாதிரி இருந்ததுன்னா மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் வர்றதுக்கான சூழல் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப இவங்க புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்காங்களான்னாக்க இன்னும் இவங்க புல்லிஷ் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகல. இப்ப இவங்க புல்லிஷ் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆறாங்க அப்படின்னு சொன்னாக்க 204, 214ங்கிற ரேஞ்சை உடைக்கும் போது இவங்களுடைய ரேஞ்சு 239ல இருந்து 335 அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் ஓட டிடிஎம் அதோடைய ஆவரேஜை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சப்போஸ் இவங்க பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க 97ல இருந்து 56 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்ல S2ல இருந்து R1 அப்படிங்கிற வரைக்கும் நான் பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். முதல்ல பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் ஓவர் வியூ நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். S2 108ல இருந்து 120, S1 190ல இருந்து 208, S1, S2 மிட் பாயிண்ட் 145ல இருந்து 160. அதை கடந்து மேலே போகும்போது பிரேக் பாயிண்டோடைய ஜோன் பிபிங்கிறது பிரேக் பாயிண்டோடைய ஜோன். இப்போ பிரேக் பாயிண்டோடைய ஜோனோட பாட்டம் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 245ல இருந்து 266, பிரேக் பாயிண்ட் ஜோன் 308ல இருந்து 333, பிரேக் பாயிண்ட் ஜோனோடைய டாப் ஸ்கோர் 382ல இருந்து 410. அதுக்கு மேல போகும்போது R1 466ல இருந்து 499. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான், கீழே இருந்து மேலே ஏறி S1 வரைக்கும் போயிட்டு சப்சிக்வெண்டா இது மேல உடைச்சு போறதுக்கான ஒரு லாஜிக் கிடைக்காதனால இவன் இப்ப இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் வந்து 4.5. இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆவரேஜ் 4.30. இது ஆல்மோஸ்ட் சேம், கிட்டத்தட்ட சேம், 20 பைசா தான் டிஃபரன்ஸுங்கிறதுனால இவன் இந்த இடத்துக்குள்ளேயே இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவல் ரிசல்ட் இது வந்து ப்ரீவியஸோட Q4ஓட 7.16 காட்டிலும் பீட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னு சொன்னா சரசரன்னு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடைச்சு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை காட்டிலும் கீழே இருக்கு 4.5 காட்டிலும் மேலையும் 7.16 காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் S1 அண்ட் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஜோனுக்குள்ளேயே அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 4.5 காட்டிலும் கீழே அடிச்சுட்டான் ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னு சொன்னா S2 வரல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்ப நமக்கு 3 சினரியோ 7.1 இல்லாட்டி 7.1 காட்டிலும் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேல பிரேக் அவுட் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு லீடு எடுத்து பிபி வரைக்குமோ இல்லாட்டி எடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி R1 வரைக்குமோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ்
அவன் 7.1 காட்டிலும் கம்மியாகவும் 4.5 காட்டிலும் கூடவும் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க S1ல இருந்து மிட் பாயிண்டோடைய ஜோன் வரைக்கும், அதாவது மிட் பாயிண்ட்டுங்கிறது 145ல 160. ஸோ எப்பவுமே S1 டு மிட் பாயிண்ட் இந்த ஜோனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அவன் 7.16 ஒட்டி, அதாவது 6க்கு மேல எடுத்தான்னாக்க பிபியோட பாட்டம் ரேஞ்ச் வரைக்குமோ பிபி வரைக்குமோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்ப அது கீழே 6க்கு கீழெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த 4.5க்கு ஒட்டி 5.5ன்னு எடுத்தான்னா S1 டு மிட் பாயிண்ட் இந்த ஜோனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். 4.5க்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க S2 வரைக்குமோ இல்ல S1 வரைக்குமோ வந்து சப்போர்ட் எடுக்கலாம். S1 அப்படிங்கிறது நமக்கு வந்து 50 ரூபா கிட்ட கிடைக்கும். S2க்கும் S3ங்கிறது 50 ரூபா கிட்ட கிடைக்கும். S2க்கும் S3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கீழே 80 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் 6க்கு மேலே எடுத்தான் அப்படின்னு சொன்னா மேலே உடைச்சு பிபி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவன் 5.5க்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க S1 டு மிட் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4.5க்கு கீழே எடுத்தான்னா S2ஓ இல்லை S1 ரேஞ்சுக்கோ கீழே சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. 7.1க்கு மேலே எடுத்துட்டான், 7.1க்கு மேலே எடுத்துட்டான்னா R1 வரைக்கும் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.